அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும், சகல செல்வங்களும், சகல சௌபாக்கியங்களும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அந்த ஆண்டவன் அருளோடு வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நல்ல யோகங்களோடு நீங்கள் வாழ வேண்டும். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாதம் என்றால் என்ன? முதலில் ஆடி மாதம்னாலே எல்லாரும் கொஞ்சம் அச்சம் பயம். ஆடி வந்துருச்சே, இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்காது, தொழில் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு அச்சம், வருமானம் இல்லாமல் போயின்ற ஒரு அச்சம், ஒரு பயம், பொருளாதார நெருக்கடி. இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட மாதமா என்பதுதான் இப்போ உங்களுக்கு தரக்கூடிய விளக்கம். ஆடி மாதம் என்றால் என்ன? முதலில் அதாவது அம்மையப்பன் சிவபெருமானும் பார்வதியும் 6 மாதங்கள் உலகை ஆளக்கூடிய ஒரு ஆட்சி செலுத்தக்கூடியதாக 6 மாதம் சிவபெருமான ஆட்சி, 6 மாதம் பார்வதி தேவியினுடைய ஆட்சி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் தொடங்குகின்ற அந்த தை முதல் ஆணி வரை உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் படியளந்து பல யோகங்களை வழங்குகிறார் சிவபெருமான். ஆகவே தான் மகராந்தி பொங்கல் என்று அவருக்கு சங்கராந்தி பொங்கல், மகராந்தி பொங்கல் என்று சொல்லக்கூடிய சங்கராந்தி பொங்கல், மகராந்தி. சங்கரன் என்றால் சிவபெருமான். அவருக்கு வழிபட்டு இந்த தை மாதத்தை வரவேற்கின்றோம். இவ தை முதல் ஆணி வரை உத்தராயணம் சிவபெருமானுடைய ஆட்சி முடிந்து விடுகிறது. தற்போது பராசக்தி பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியினுடைய ஆட்சி இந்த ஆடி மாதம் தொடங்குகின்றது. ஆக இந்த அம்பாளின் ஆடி மாதம் தொடங்குவதால் அம்மனை வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரிய விழா. எப்படி தை மாதம் சிவபெருமானுக்காக சங்கராந்தி பொங்கல் வைக்கிறோமோ, அதே போல் ஆடி மாதம் அம்மனை வழிபட, அம்மன் ஆட்சி தொடங்குகின்ற இந்த ஆடி மாதம் அம்பாளை வழிபடுகின்ற ஒரு பாரம்பரியம் உலகெங்கும் ஏற்பட்டிருக்கிறது. அம்பாளை வழிபடும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அந்த சிவபெருமானுக்கே ஏற்பட்ட பிரச்சனை அம்பாள் தான் தீர்த்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பராசக்தி என்று பெயர். ஆகவேதான் பராசக்தி. ஆக சர்வ லோகத்திலையும் பராசக்தியின் ஆட்சி சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் அவ்வளவு மோசமான மாதமா? ஆடி மாதம் என்பது அவ்வளவு மோசமான மாதமா? கண்டிப்பா கிடையாது. இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆச்சரியமான, அபாரமான அதிர்ஷ்ட சக்தி யோகங்களோடு சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. எத்தனையோ பேர் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள் என்பது மிக மறுக்க முடியாத உண்மை. ஆக உலகில் பிறந்த ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு புகழ்மிக்க பிரபலமான யோகங்கள் வழங்கக்கூடிய கிரகங்கள் யார்? பிரபலமான ஒளிமயமான பிரகாசமான ஒரு பிரபலமான பேரும் புகழும் கொட்டித் தருகின்ற ஒரு கிரகங்கள் என்பது சூரியன், சந்திரன் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சூரியன், இன்னொரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சந்திரன் வீடான கடகராசியில் கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனின் மாதமே ஆடி மாதம். ஆக உலகத்தில் மிகப்பெரிய ஒளிமயமான சக்தியை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சூரியன், சந்திரன்.
ஆக இந்த சூரியன் சந்திரன் வலிமை வருகின்ற இந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக ஆடி மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல. இதை அந்த தெய்வ பலத்தோடு அந்த அம்பாளை வழிபட்டு ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். மேலும் இந்த ஒளிமயமான அதாவது இந்த ஒளிமயமான சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம் ஒளிமயமான இந்த சூரியன் சந்திரன் யாருடைய வாழ்க்கையில், எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிரபலமான ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை கொடுத்து ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை உருவாக்க போகிறார்கள். இந்த ஒளிமயமான கிரகமான இந்த சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம். அப்படிப்பட்ட யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகின்றது என்பதை மேஷம் முதல் மீனம் வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம். இதுதானுங்க இந்த ஆடி மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. உலகத்தில் ஒரு சில மனிதர்களை மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுத்து, பிரபலமான யோகத்தை கொடுத்து ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவர்களே இந்த சூரியன் சந்திரன். ஆக அப்படிப்பட்ட சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய மாதமே இந்த ஆடி மாதம். ஆக யாருக்கெல்லாம் ஒளிமயமான சிறந்த வாழ்க்கை அமையப் போகிறது என்பதை மேஷம் முதல் மீனம் வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு பொது பலன். கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் தெளிவாக துல்லிதமாக பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பிரம்மனால் படைக்கப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்களை. சரிங்களா? இப்ப மீனம் முதல் மீனம் வரை தெளிவான பலன்களை, இந்த ஆடி மாத பலன்களை, அற்புதமான பலன்களை, ஆச்சரியமான பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாத பலன்கள் மகர ராசிக்கு அற்புதமான யோகம். என எந்த ஆடி மாதமே இல்லாத ஒரு சிறந்த மனசுல நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெற்று உங்க வாழ்க்கையில் நீங்க சிறந்த முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு ஆடி மாதமாக அதற்குள்ள கிரக அமைப்பு. எந்த ஆடி மாதம் இல்ல சிறந்த கிரக அமைப்புகள் இந்த ஆடி மாதம் ஏற்பட்டிருக்கிறது மகர ராசிக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் அதிர்ஷ்டங்களே அள்ளி வாரி வழங்கக்கூடிய யோகத்தில், அதாவது பதவி யோகம், திருமண யோகம், காதல் திருமணம், கலைத்துறை, சினிமா துறை என்று எந்த துறைகள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆடி மாதமாக அந்த இடத்தில் சுக்கிரன் அதிர்ஷ்டஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதை ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்பு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு, ஒரு அமைப்பு. சரிங்களா? அடுத்ததாக 6ஆம் இடத்தில் பல வெற்றிகள், பல தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், ஆணையிடும் அதிகாரம், பல பொறுப்புகள், இடம் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், புரியுங்களா? அது வருமானங்கள் என்று வருமான உயர்வு, பதவி உயர்வு என்று பெறுகின்ற இடத்தில் குருவும் புதனும் அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து புதன் கொஞ்ச நாள்ல இந்த 7ஆம் இடத்துக்கு வந்துருவார். புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில், புதிய ஒப்பந்தங்கள், புதிய முன்னேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் வந்துடுவார். ஆக சுக்கிரனுக்கு அடுத்தாப்புல குரு எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு வலிமை குரு இந்த ஆடி மாசத்துல குருவுக்கு ஏற்படுது. குரு உங்களுக்கு எதிர்பாராத யோகத்தை, பதவி யோகம், செல்வ யோகம், தன யோகம், புத்திர யோகம், மாமன் வழி சொத்துக்கள் கிடைப்பது, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் மூலம் சொத்துக்கள் பெறுவது,
பதவி உயர்வுகள் பெறுவது, ஆணையிடும் அதிகாரம் பெறுவது, வியாபாரத்தில் வருமானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பெறுவது என்று அத்தனையிலும் சாதிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு சிறந்த ஒரு ஆடி மாதமாக அமைந்திருக்கிறது. மேலும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல மகர ராசி அதாவது உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுகின்ற ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக ஒரு பிரகாசமாக நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூரியன் கடகராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய திடீர் செல்வங்கள், திடீர் சொத்துக்கள், திடீர் பதவி யோகங்கள் என்று இந்த ஆடி மாதமே அத்தனை நடக்கும். ஆடி மாதம் நடக்குமாங்க? நடக்கும். ஏன் நடக்காமல் போகாது? புரிஞ்சுட்டீங்களா? டாக்குமெண்ட் முறையாக டாக்குமெண்ட் மற்ற விஷயங்கள்லாம் போடுறதுக்கு ஆவணியில் வச்சுக்கோங்க. கல்யாணம் பேசி முடிச்சுங்க. அப்போ ஆடி 18 பேசி முடிச்சுக்கலாம். ஆடி 18 பேசி முடிச்சு ஆவணியில் செஞ்சுக்கோங்க. எல்லாமே நடக்கும். நல்ல திருமண யோகங்கள், பெண் பார்க்குறது, மாப்பிள்ளை வாங்க, அப்போ ஆடி 18 பேசி முடிச்சுக்கலாம். அதெல்லாம் அமையும். காதல் திருமணம் பண்ணலாம், நினச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணலாம், நினச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாம். உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலம், உங்கள் லட்சியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய காலம். இப்படிப்பட்ட ஆடி மாதம் அமையுமாங்க? அப்படிப்பட்ட ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதம். எந்த ஒரு வருடமும் இல்லாத இப்படி ஒரு ஆடி மாதம் அமைவது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய, உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய, எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றி வாகை. எனக்கு இப்போத்தான் நிம்மதியாக இருக்குது, என் வாழ்க்கையில் இப்போத்தான் நிம்மதியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் யோகம் தலைகீழாக மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஊர் உலகமெல்லாம் உங்களை பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல, பரவாயில்லையா வந்துட்டான் என் மனுஷன், டாப்பில் வந்துட்டான் அப்படி சொல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஆடி மாதம். அப்படிப்பட்ட யோகம். ஏன்னா தெய்வீகத்தின் அருள் கடகராசி காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்து, காலப்புருஷனின் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்தில் உங்கள் உள்ளத்தில், உங்கள் மனதில் ஏற்பட்ட அத்தனை ஆசைகளும் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் சூரியன் வீற்றிருக்கிறார். மனோகாரன், ஆத்மாக்காரன் என்று சொல்லுக்கு மனோகாரன், ஆத்மா மனோகாரன் என்ற இடத்தில் ஆத்மாக்காரன். அப்போ மனசுல நிறைய காரியத்தை பூரா மனசு திருப்தியாக நடத்தக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கார். மனோகாரன் இடத்துல ஆத்மாக்காரகன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சூரியன் நிம்மதியாக இருக்குப்பா. என்னையா அவனோட பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா, என் ஆய்வு போகுதியா அப்படின்னு சொல்ல, அந்த ஆத்மா திருப்தி அடையக்கூடியது. அப்படிப்பட்ட யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இந்த சூரியன். ஆக இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கு. அடுத்து இந்த மகர ராசிக்கு 4-11 செவ்வாய் இந்த மாதம் வலிமை அடைகிறார். ஆக சுக்கிரன் வலிமை, குரு சிறந்த வலிமை, சுக்கிரன் அதை விட வலிமை, புதன் நல்ல யோக பலத்தில் இருக்கிறார். கல்விக்குரியன், கம்யூனிகேஷனுக்குரியன், பத்திரிகை தொழிலுக்குரியவன், சினிமா துறை, கலைத்துறைக்கெல்லாம் உரியவன். நல்ல அவர் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். சரிங்களா? அடுத்து பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4-11 வாகனாதிபதி, பூமி, வீடு, வாசல், இதெல்லாம் இதன் மூலம் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் பெறுகின்ற ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலத்தை செவ்வாய் ரொம்ப சிறப்பாக வலிமையோடு இருக்கிறார். அதாவது கேதுவோடு இருந்து மாறிடுறார். 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ 9ஆம் இடம் போய் பாக்கியம், எல்லாம் அந்த சகல பாக்கியங்கள், நான் சொல்லக்கூடிய அத்தனை பாக்கியங்களை பெறக்கூடிய இடத்துல இத்தனை சிறப்பு அம்சங்களும் மகர ராசிக்கு உண்டு. ஆக இதுவரை இருந்த, அதாவது தாயினுடைய உடல்நலம் பிரச்சனைகள், தந்தையின் உடல்நலம் பிரச்சனைகள், ஏதாவது சொத்து பிரச்சனைகள், சகோதர பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தீரக்கூடிய நிலை ஏற்பட்டோம். ஒரு அதிர்ஷ்டமான மாதம் இந்த ஆடி மாதம், அதிர்ஷ்டமான அற்புதமான மாதம். அம்பாளின் அனுகிரகத்தோடு, அந்த சிவபெருமானின் அனுகிரகத்தோடு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக சிறந்த முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு சிறந்த மாதமாக உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது, பிரகாசமாக மாறப்போகிறது. ஊர் உலகமெல்லாம் உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமையப்போகிறது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உங்களுக்கு இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஏதாவது உங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். அதாவது
இந்த சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட இந்த ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், உங்கள் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது உங்கள் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக பிரம்ம சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான் நான் சொல்ல போறேன். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதாங்க உண்மை. அதை கணித்து சொல்லக்கூடிய முறை தான் தவறு ஏற்படுகிறது. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.